சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதாக தகவல் பரவி வரும் நிலையில் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, விஜயின் ஆலோசனை தொடர்பான விவரங்கள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயனுடைய இல்லத்துல தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கட்டும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அதுபோல இணை பொதுச் செயலாளர் ஆகிய ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், சிடிஆர் நெல்மோகவ் ஆகியோர் தற்போது விஜயுடன் முக்கிய ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே கடந்த 2 நாட்களாகவே அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. அதற்கு சான்றாகவே இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் நேரடியாக தலைமைச் செயலகம் சென்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் அவர் தாவேகாவில் இணைவதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தாலுமே, ஒருபுறம் திமுக முக்கிய அமைச்சர்களாக இருக்கட்டும், அதுபோல முதலமைச்சராக இருக்கட்டும் நேரடியாகவே செங்கோட்டையை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் தனது கட்சிக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளியாகி இருந்தாலுமே, அவர் தாவேகாவில் தான் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. எனவே தாவேகாவுக்கு வரக்கூடிய செங்கோட்டையனுக்கு என்ன மாதிரியான அழைப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம், அதுபோல என்ன மாதிரியான பொறுப்புகள் நம்ம வழங்க போகிறோம் என்ற தொடர்பாக தற்போது ஒரு முக்கிய ஆலோசனை விஜய் மேற்கொண்டு வருகிறதாக ஒரு தகவலானதை கருதியிருக்கிறது. மேலும் ஏற்கனவே நிர்வாக குழு என்பது தாவேகாவில் இருக்கிறது. 28 பேர் கொண்ட அந்த நிர்வாக குழுவை செங்கோட்டையன் தலைமை தாங்குவார் என்ற ஒரு செய்தி கடந்த 2 நாட்களாகவே வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தற்போது கட்சியினுடைய தலைவர் விஜய் நேரடியாக கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே காலை தனது பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தற்போது வெளியாகம் இருக்கிறது. ஏன்னா ஒருபுறம் திமுகவினரும் தொடர்ந்து அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள், ஒருபுறம் தாவேகாவினரும் அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் தற்போது தாவேகாவிடம் வரும்பொழுது அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படும், இந்த இணைப்பு நிகழ்ச்சி எவ்வாறு கொண்டு வரப்படும் என்ற தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனையை விஜயிடம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தாமரைக்கனி, இந்த ஆலோசனையானது எவ்வளவு நேரமானது அங்கு நடைபெற்று வருகிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், யாரெல்லாம் வருகை தருகிறார்கள்? நிச்சயமாக இன்று, அதாவது செங்கோட்டையன் தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகுதான் கட்சியினுடைய, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கத்து இல்லத்திற்கு வருகை தந்தார். கிட்டத்தட்ட மதியம் 1:30 மணி அளவில் தான் அவர் பட்டினப்பாக்கம் அந்த இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார். அதன் பிறகு தற்போது ஒரு 15 முன்னாடி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது விஜயனுடைய இல்லத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக தான் அந்த ஆலோசனை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். இன்று மாலை வரை பல்வேறு ஆலோசனைகளும் பல்வேறு முடிவுகளும் கட்சியின் சார்பிலையும் தலைவர்களுடைய வழிகாட்டிலும் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.